யாரெல்லாம் இந்த குமாரனுடைய நாமத்தில் வந்து நிற்கிறாங்களோ, இரத்தம் தெளிக்கப்படும் இடத்திற்கு வந்து சேருகிறார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 3 நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆபிரகாம் தன் பிள்ளையை கொண்டு போய் என்ன செய்ய போறான்? பலி செலுத்த போறான். அங்க பார்த்தா கர்த்தர் அவன் பிள்ளைக்கு பதிலாக ஒரு ஆடை என்ன செஞ்சிடறாரு? கொடுத்த உடனே ஆடை வெட்டிற உடனே என்ன சொல்றான்? காடை கொடுங்க, காடு கொடுங்க. ஆட்டுக்குட்டி கிடைச்ச உடனே வெட்டிட்டு உடனே என்ன சொன்னா? கர்த்தருக்கு என்ன பேர் வச்சான்? யெகோவா ஈரே. யாருக்கு பேர் வச்சான்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அன்று முதல் கர்த்தருக்கு அவன் யெகோவா ஈரேன்னு பேர் வச்சான். சரின்றவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு நாள் என்னத்தை படிச்சீங்க? இடையில கேள்வி கேட்டோன்னு பயப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் தேவனுக்கு யெகோவா ஈரே என்று பேர் வைக்கல. வாசிப்போம். ஆதியாகமம் 22:14 வாசிப்போம். ஆபிரகாம் இருங்க, எடுத்துட்டீங்களா? 22:14 எல்லாரும் எடுங்க. 24வது பக்கம் 24 பழைய ஏற்பாடு. ஆதியாகமம் 22:14. யெகோவா ஈரே என்பது தேவனுடைய பேரே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் தேவனுக்கு யெகோவா ஈரேனே பேர் வைக்கல. பைபிளை வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயர். கையத்தட்டு. அவர் பேர் யெகோவா ஈரே இல்ல. யெகோவா ஈரேனா எல்லாத்தையும் பார்த்துக்குவார்னு அர்த்தம். அந்த பேரை அவன் கடவுளுக்கு வைக்கல. ஏன்னா கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார்னு அவன் சொல்லல. நீ அந்த இடத்துக்கு வந்துட்டீனா அந்த இடம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த இடம் எது? மோரியா மலை. அவன் அந்த மோரியா மலைக்கு தான் பேர் வச்சான் யெகோவா ஈரே. இந்த மலை இனிமேல் யெகோவா ஈரே என்று அழைக்கப்படட்டும். ஏனென்றால் இந்த மலைக்கு வருகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த மலைதான் பின்பு கொல்கதா மலையாய் மாறியது. அந்த மலையில் தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். சத்தமா? அப்ப என்ன அர்த்தம்? அந்த கொல்கதா மலைக்கு நீ வந்துட்டீனா எல்லாத்தையுமே அந்த மலை பார்த்துக்கிறோம். உன் வாழ்க்கையில் நீ சிந்த வேண்டிய ரத்தத்தை உனக்கு பதிலாக சிந்தி நீ செய்ய வேண்டிய காரியங்களை உனக்கு பதிலாக செஞ்சு முடித்தது அந்த கல்வாரி மலை. இந்த மோரியா மலை பின்பு கல்வாரி மலையாய் பெயர் பெற்றது. அந்த மலை தான் யெகோவா ஈரே. எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். கை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. ஆமென். சீனாய் மலைக்கு போனீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க தான் பார்த்துக்கணும். கல்வாரி மலைக்கு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறார். நீங்க எந்த மலைக்கு வந்திருக்கீங்க? இதை செஞ்சா உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னா உடனே எஸ்கேப் ஆயிரும் அந்த இடத்த விட்டு. ஏன்னா அது சீனாய் மலை. அவர் செத்தனால உனக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்னு பிரசங்கம் பண்ணா அது கல்வாரி மலை. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரசங்கம் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அவர் பேர் யெகோவா ஈரேனா அவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பார்த்துருக்கணும். அவர் பேர் யெகோவா ஈரே இல்லை, அந்த இடத்துக்கு பேர் யெகோவா ஈரே. அதனால் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதா இருந்தால் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஆனால் யாரெல்லாம் அந்த மலைக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறாரு. அந்த மலை இயேசு அந்த இடத்துல வந்து அன்றைக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? பின்னாடி அந்த ஆட்டுக்குட்டி நிழல் அதே இடத்துல ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக இயேசு அடிக்கப்பட்டார். ஆட்டுக்குட்டி இல்லாட்டி ஈசாக்கு செத்துருக்கணும். ஆனால் ஈசாக்குக்கு பதிலாக
ஆட்டுக்குட்டி அடித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதே இடத்துல இன்னும் பல 1000 வருஷங்களுக்கு பின்பாக உன் பிள்ளைக்கு பதிலாக இந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்த மாதிரி இந்த முழு உலகத்துக்கும் பதிலாக என் சொந்த குமாரனை நான் கொடுப்பேன். அதனால் என் குமாரன் அடிக்கப்பட்ட பிறகு யாரெல்லாம் இந்த குமாரனுடைய நாமத்தில் வந்து நிற்கிறாங்களோ, ரத்தம் தெளிக்கப்படும் இடத்திற்கு வந்து சேருகிறார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். இனிமே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே உன் வாழ்க்கை என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வருது. அதனால் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன்.